ஆனால் இன்று கவலையால், பிரச்சனையால், சோதனைகளால், சிக்கலால், தவிப்புகளால் இடப்பட்டிருக்கிறது அந்த வாழ்க்கையே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்திலே சில முறைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கணவன் ஒரு பெண்ணுக்கு மிக நெருக்கமானவளாக இருக்க வேண்டும். கணவன் தன் மனைவிக்கு மிக நெருக்கமானவனாக இருக்க வேண்டும். மனைவி கணவனுக்கு மிக நெருக்கமானவனாக இருக்க வேண்டும். யாரிடத்திலும் பகிராததை கணவன் மனைவியிடத்திலே பகிர வேண்டும், மனைவி கணவனிடத்திலே பகிர வேண்டும். ஆனால் இன்று மூடலாக இருக்கிறது. வெளிப்படையாக இருக்கும் பொழுது எல்லோரிடத்திலும் சிரித்து பேசுகிறான், மகிழ்கிறான். இவனை போன்று சிறந்தவன் இல்லை என்று காட்சியளிக்கிறான். குடும்ப வாழ்க்கையிலே சென்று பார்த்தால் மனைவியை துன்புறுத்துகிறான், அடிக்கிறான், கோபப்படுகிறான், உண்மையான தன்மைகள் அனைத்தையும் வெளிப்படுத்துகிறான். இவன் சிறந்தவன் அல்ல. வெளிப்படையில் சிரிப்பு, உள்ளே சென்றால் கோபம். எல்லோரிடத்திலும் எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுப்பான், மனைவியிடத்தில் விட்டுக் கொடுக்க மாட்டான். ஒரு பிளைட்டிலே செல்லுகிறான். செல்லும் பொழுது ஏர் ஹோஸ்டர் வருகிறாள். ஒரு பெண் ஒரு டீயை தவறுதலாக அவனுடைய ஆடையில் கொட்டி விடுகிறாள். என்ன சொல்லுவான்? நோ இஷ்யூ, பிரச்சனைகள் 40. அதே அவனுடைய வீட்டில் அவனுடைய மனைவி செய்தால் என்ன நடக்கிறது? வேணும் நீ செஞ்சிட்டியா? இதுக்குத்தான் நீ பிளான் பண்ணி டீயை போட்டியா? அதுவும் கொதிக்க போட்டிருக்கிய. லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன நடக்கிறது? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. சுருக்கமாக, ஒரு கணவனுடைய கடமை மனைவியின் மீது என்ன? ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைக்கப்பட வேண்டும் என்றால் எது ஒரு கணவனுக்கு தேவை? முதலாவது, திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டால் அந்த மனைவி யார் என்பதை முதலில் அறிந்து கொள். யார் அந்த மனைவி? அந்த பெண் யார்? அந்த பெண்ணுடைய தன்மை என்ன? அந்த பெண்ணுடைய நன்மை என்ன? அந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய தீமை என்ன? அந்த பெண்ணுடைய நல்ல குணம் என்ன, கெட்ட குணம் என்ன? அந்த பெண் எதை விரும்புவாள், எதை விரும்ப மாட்டாள்? முதலில் அதை அறிந்து கொள். அதை படி. அந்த பெண்ணோடு வாழ்ந்து அதை படி. அதை படிக்காமல் நீ ஒரு கற்பனையை செய்து கொண்டு இதுபோல் தான் என் மனைவி இருக்க வேண்டும் என்று நினைக்காது. உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நாடியவர்களை தவிர. யோசித்து பாருங்கள் மூமின்களை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் அல்லாஹ்வுடைய தூதரை அறிந்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனைவிமார்களை அறிந்திருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஆயிஷா, நீ எப்போது கோபத்தோடு இருக்கிறாய், எப்போது என் மீது சந்தோஷமாக இருக்கிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எப்படி அல்லாஹ்வுடைய தூதரே, நீ கோபத்தோடு இருந்தால் சொல்லுவாய் இப்ராஹிமின் இறைவனின் மீது சத்தியம் செய்கிறேன் என்று. நீ சந்தோஷத்தோடு இருந்தால் சொல்லுவாய் முஹம்மதின் இறைவனின் மீது சத்தியம் செய்கிறேன் என்று. லா இலாஹ இல்லல்லாஹ். மனைவி அறிந்திருந்த கணவன் யார் உதாரணம் வேண்டும் இதைவிட? ஒரு மனைவி எப்போது சந்தோஷப்படுவாள், கோபப்படுவாள்? முஹம்மது ரசூலுல்லாஹ். இது சமூகத்துடைய தலைவருக்கு தெரியும். லா இலாஹ இல்லல்லாஹ். யோசித்து பாருங்கள். அப்படி தெரியவில்லையா? அந்த மனைவியை புரியவில்லையா? அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். எப்போது? அந்த பெண்ணை திருமணம் முடித்த உடன் அந்த பெண்ணுடைய முனியை பிடித்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன உதவ சொன்னார்கள்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் கைரிஹா வ கைரி மா ஜுபிலத் அலைஹி. யா அல்லாஹ், இந்த பெண்ணுடைய நன்மைகளை எனக்கு கொடு, இயற்கையில் அமைந்த இந்த பெண்ணுடைய நன்மைகளை கொடு, தீமைகளை, இந்த பெண்ணிடத்திலிருந்து வரக்கூடிய தீமைகளை தடுத்து விடு, இந்த பெண்ணுடைய இயற்கையான தீமைகள், இந்த இயற்கை குணத்துடைய தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து விடு. எத்தனை பேர் இந்த துவா செஞ்சோம்? எத்தனை பேர் இந்த சுன்னத்தை ஆயாத்தாக்கணும்? மீதி இருக்கவங்க எல்லாம் என்ன செய்வீங்க? இன்னொரு திருமணம் செய்வீங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்விடத்திலே முறையிடு. யா அல்லாஹ், இந்த பெண்ணுடைய நன்மையை கற்றுக்கொடு, இந்த பெண்ணுடைய தீமையை கற்றுக்கொடு. அந்த பெண்ணிடத்தில் நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். இரண்டும் இல்லாத பெண் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், எந்த ஒரு மூமினான ஆணும் எந்த ஒரு மூமினான பெண்ணும் பிரிந்து விட வேண்டாம். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணமாக அந்த கணவன் அந்த பெண்ணிடத்திலே ஒரு குணத்தை கொண்டு வெறுப்படைந்தால் இன்னொரு குணத்தை கொண்டு திருப்தி அடையட்டும். உன் மனைவி உன் மீது கோபப்படுகிறாளா, உன்னை சரியான முறையில் கவனிக்கிறாளே, அதை நினைத்து திருப்தி அடை. உணவு அவர்களுக்கு சரியாக சமைக்க தெரியவில்லையா, உனக்கு சமைத்து கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் இருக்கிறதே இந்த காலத்திலே, அதை நினைத்து திருப்தி அடை. உன்னை கவனிக்க வேண்டும் என்ற எண்ணம், ஆர்வம், உனக்காக வாழக்கூடிய பெண்ணாக மாறுகிறாளே, அதை நினைத்து திருப்தி அடை.
லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அறிவுரை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், உங்களுடைய மனைவிமார்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவர்களிடத்திலே சில வெறுப்பை கண்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வெறுப்பை பல நன்மைகளாக அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கி தருவான்.